நான் சிறந்த தலைவனா இருப்பேன் அப்படிங்கிறாரு. முதல்ல இவர் தமிழரா? வெள்ளை அறிக்கைங்கிறது இவனுங்க இன்னைக்கு யாருக்குமே அரசியல் தெரியாம இருக்கிறதுனால வெள்ளை அறிக்கை பூசுன்னு. அப்ப தமிழ் மொழி குறித்து தமிழ் மொழி போராட்டத்துக்காகவும் தமிழுக்காகவும் அப்ப கலைஞர், அண்ணாதுரை இவங்கெல்லாம் இது பண்ணல. பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்னது போக நேற்றைய தினத்திலிருந்து பாட்டிலுக்கு 20 ரூபாய். வயசாயிட்டு உட்காந்து படுத்தே கிடக்குறாங்க. ஒவ்வொரு வீட்லயும் வயசானவங்க வந்து சோறு வரைக்கும் சாப்பாடு வரைக்கும் கொண்டு போய் அவங்கள்ட்ட தட்டுல போட்டு வச்சு கொடுக்கணுங்க. வார்த்தையால் அடிப்பார். வார்த்தையால் அடிப்பாரு. அப்ப வார்த்தை என்ன கண்ணா புண்ணான்னு இந்த மெய்வரா சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல திரைப்பட டைரக்டர் NNK. வணக்கம் சார். வணக்கம் சிலா மேடம். இப்போ சினிமாலாம் வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற ஒரு கல்ச்சர் வந்துட்டு உங்களுக்கு தெரியாதுல, நீங்க ஒரு டைரக்டர், நீங்க ஸ்டார்டிங்ல இருந்தே பாத்து. இல்ல நானும் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நானும் என்னென்னவோ பண்ணிதான் பார்த்தேன். ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இது வரைக்கும் நடக்கல. ஒரு டைரக்டர் நீங்க சொல்லலாமா? அதுதாங்க, நானும் கிட்டத்தட்ட ஒரு 25 வருட கால வாழ்க்கையில ஆமா ஒண்ணுமே அட்ஜஸ்ட்மெண்ட்டே நடக்க மாட்டேங்குது. வாழ்க்கையே நூலாய் போய் கிடக்குதுங்க. ஆமா எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி கேக்குறாங்க, எப்படி அதை நடைமுறைப்படுத்துறாங்கன்னு எனக்கு தெரியல. அப்புறம் வச்சுக்கலாம். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க சார். சினிமால அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற ஒரு கல்ச்சர் இருக்கு. இப்போ சினிமாக்காரங்க தான் வந்துட்டு அரசியலுக்குள்ள வந்திருக்காங்க. இவங்க இதுக்கு முன்னாலேயே சினிமாக்காரங்க தான் வந்திருக்காங்க. சினிமாக்காரங்க தான் வந்துட்டு ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல. நான் என்ன கேட்க வரேன்னா, அங்க இருந்த அந்த அட்ஜஸ்ட்மெண்ட், அந்த கலாச்சாரம் இப்போ இந்த அரசியலுக்குள்ளேயும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா இருக்காதா? அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது எங்கேயுமே அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றது தானே வாழ்க்கை. புரியுதுங்களா? அது என்ன அரசியல் வேற, சினிமா வேற, தொழில்துறை வேறன்னு புரியுதுங்களா? இந்த ஐடில என்ன ஒரு சில வருடங்களுக்கு முன்னால ஐடில வந்து ட்ரைனேஜ் ஏதோ போய் அடைச்சிக்கிச்சான். ஆமா அதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கிளியர் பண்ணி தான் அந்த ட்ரைனேஜை கிளியரன்ஸ் பண்ணாங்க. புரியுதுங்களா? அது மாதிரி எல்லா இடத்துலையுமே எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணாதாங்க வாழ்க்கை. அட்ஜஸ்ட் பண்ணாதானே எதையுமே அடுத்த லெவலுக்கு போகணும். அப்படின்னா இன்னைக்கு ஒன்றும் இல்லை, ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் தானே அடுத்த முயற்சி கிடைக்கும், அடுத்த மேலே ஏற முடியும். அதனால அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது எல்லா தரப்புலையும் எல்லாருக்கிட்டையும் நடந்தே ஆகும், இருந்தே ஆகும், இருக்கணும். நான் கண்டிப்பா இருக்கணும்னு சொல்றேன் சார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ ஜோசப் விஜய் முதலமைச்சரா ஆயிட்டார். மேதகு ஜோசப் விஜய். ஆமா சார், மேதகு ஜோசப் விஜய் அவர்கள் முதல்வர். அவர் வந்துட்டு இப்போ ஒரு 6 மாசத்துக்குள்ள தன்னுடைய பெரும்பான்மையும் தான் சொன்ன ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றாரா, ஆட்சி எப்படி அமைக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு திமுக தலைவர் வந்துட்டு ஒரு சவால் மாதிரியே கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இன்கேஸ் அடுத்து ஒரு 6 மாசம் இல்ல ஒரு வருஷத்துக்குள்ள இவங்களுடைய ஆட்சி எப்படி இருக்கும், எந்த மாதிரி இருக்கும், எதிர்பார்த்த அளவு இருக்குமா, இல்ல இருந்ததை விட மோசமா இருக்குமா, எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல நீங்க வந்து ஒரு விஷயம், இவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இவர் வந்து சில வாக்குறுதிகளும் சொல்லியிருக்காரு. புரியுதுங்களா? அதை நிறைவேற்ற மாட்டாரா அப்படிங்கறதா ஒரு கொஸ்டின் ஆகும். அத வந்து என்னன்னா, உங்களுக்கு விஜயோட தொண்டர்கள் ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த பணத்தை அவங்களே சம்பாரிச்சு அவங்க வீட்டுல இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. பக்கத்து வீட்டுக்கா கொடுப்பாங்க? பக்கத்து வீட்டுக்கும் கொடுப்பாங்க. எதுக்கு? அதுதான் அந்த தொண்டர்களோட மனநிலை. நல்லா புரிஞ்சுக்குங்க. இங்க வந்து ஆட்சியில கஜானா காலி ஆயிடுச்சுங்கிறத ஓப்பனா வந்து மேதகு ஜோசப் விஜய் அவர்கள் சொல்லிட்டாரு. வெள்ளை அறிக்கை கூட கொடுக்கறேன்னு இருக்காரு. ரைட்டுங்களா? வெள்ளரிக்கை கொடுக்கறதுங்கிறது ஒவ்வொரு அரசாங்கமும் கொடுப்பாங்க. இது வந்து புதுசுங்க. வெள்ளரிக்கைங்கிறது இவனுங்க இன்னைக்கு யாருக்குமே அரசியல் தெரியாம இருக்கிறதுனால வெள்ளை அறிக்கை புதுசுன்னு. இப்ப இதுக்கு முன்னால பிடிஆர் கொடுக்கலையா? எல்லா அரசியல் காலகட்டத்திலயும் எல்லாரும் கொடுப்பாங்க. புரியுதுங்களா? அதெல்லாம் ஒரு பேசு பொருளாக்கி இன்னைக்கு நடத்திட்டு இருக்காங்க. முதல்ல தமிழ்நாட்டுல தமிழ் தேசியம் பேசுனது திராவிட கட்சியா இல்ல சீமானா? சீமான் தான் பேசுறாங்க. தமிழ் தேசியம் அப்ப தமிழ் மொழி குறித்து தமிழ் மொழி போராட்டத்துக்காகவும் தமிழுக்காகவும் அப்ப கலைஞர், அண்ணாதுரை இவங்கெல்லாம் இது பண்ணல. அவங்களும் பேசிட்டு தான். அவங்க பழசெல்லாம் நம்ம சொல்ல முடியுமா? பழசெல்லாம் அதான் பழச மறந்தோனையும் புதுசா ஒருத்தனை தூக்கிட்டு வர்றீங்க. புரியுதுங்களா? புதுசா தூக்கிட்டு வந்து இப்ப புதுசுக்குதான வேல்யூ தான். அப்ப பழசுல அவங்க எல்லாம் ஒண்ணும் இல்லன்ற மாதிரி மைண்ட் செட் வந்துரும். ஏன் அந்த பழசெல்லாம் மறைச்சு வைக்க, வரலாறை ஏன் மறைக்கிறீங்க? வெள்ளை அறிக்கைங்கிறது புதுசா நீங்க ஏதோ புதுசா ஒண்ணு கிரியேட் பண்றது மாதிரி ஆல்ரெடியே ஒவ்வொரு அரசாங்கத்திலயும் அதை நடத்துவாங்க. புரியுதுங்களா? போறவன் இன்ன கணக்குன்னு ஒப்படைச்சிட்டு போவோம். நான் இந்த ரேஞ்சில நாட்டை விட்டுட்டு போறேன். இப்ப வீட்டுக்கு போறோம், வீடு வாடகைக்கு எடுத்து தங்குறோம். வீட்டை விட்டு வெளியில போறப்ப வீட்டுக்காரனை கூப்பிட்டு காட்டுவோமா, டியூப் லைட் நீ கொடுத்தப்ப எரிஞ்சுது,
உன் ஃபேனை நான் கழட்டிக்கிட்டு போல, ஆமா இந்த இடத்துல ஆணி அடிச்சிருக்கேன், அந்த ஆணி அடிச்சதை பாத்துக்க, இப்படி எல்லாம் சொல்லுவாங்கல்ல. ஆமா. அதுதான் வெள்ளை அறிக்கை. வெள்ளை அறிக்கைன்னா என்ன? அதாவது சரி இவங்கதான், அதாவது சார் மத்தவங்களுக்கு தான் புரியல, நீங்க புரியுற மாதிரி சொல்லுங்க. புரியறது மாதிரி இல்லைங்க, இவங்க நமக்கு சொல்லி புரிய வைக்கணுங்க. ஏங்க, நாட்டுல சாதாரண ஓட்டு போட்ட குடிமகன் நான் அரசாங்கத்துக்கு சொல்லக்கூடாது இதெல்லாம் இருக்குது இப்படி நீ புரிஞ்சுக்கன்னு, அரசாங்கத்துல இருக்கிறவங்க எங்களுக்கு சொல்லணும். ஆமா இதெல்லாம் ஆல்ரெடி பழசா இருக்கு, இதெல்லாம் இருக்கு அப்படின்னு. இவங்க போற போக்க பார்த்தா எல்லாமே வந்து நாம அதாவது அதைத்தான் சொல்றேன், இவங்க வந்து மக்களுக்கு கொடுக்க முடியாதுங்கிறத மறைமுகமா சொல்லிட்டாங்க. மறைமுகமா என்ன, நேரடியா சொல்லிட்டாங்க, என்னால எந்த செயல் திட்டமும் பண்ண முடியாது, பொறுத்துக்குங்க அப்படின்னு. அதுக்காக பொறுக்காதவர்கள் யார்கிட்ட கேட்பாங்க? கடைக்கோடியில இருக்கிற ஒரு ஆயா வந்து விஜய பார்த்து, மேதகு ஜோசப் விஜய பார்த்தா கேட்பாங்க? ஆனா அந்த கடைக்கோடியில இருக்கிற ஒரு தொண்டன் அந்த ஆயாவுக்கு கொடுப்பான் 2500 ரூபா. அந்த தொண்டன் அந்த ஆயாவுக்கு சம்பாரிச்சு அவனோட சொந்த காசை அங்க கொடுப்பான். ஏன்னா விஜய் மீது அளப்பரிய இது ஆசை வச்சிருக்கிறதுனால. இதுக்கிடையில நம்ம முதல்வர் ஜோசப் விஜய் அவர் என்ன சொன்னா, தூய்மையான ஆட்சியை வெளிப்படையா வந்துட்டு வெளிப்படைத்தன்மையோட பேசியிருக்காரு. இப்ப வரக்கூடிய நாட்கள நான் ஊழலை வந்து கட்டுப்படுத்த போறேன் அப்படின்ற மாதிரி பேசுறேன். இது வந்து நடைமுறைக்கு சாத்தியக்கூறான ஒரு விஷயமா? ஊழலை கட்டுப்படுத்த முடியுமா? ஒரு விஷயங்க, நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எல்லாம் சூப்பர் மாற்றம் நிர்மாணிச்சிருக்கிறீங்க. இதுவரைக்கும் அரசியல்வாதிகள், தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் கோட்டு சூட்டு போட்டு வெளிநாட்டோட இதுலதான் வெளிநாட்டு சட்டமன்ற நிகழ்ச்சி, வெளிநாட்டு அரசியல் தொடர்பான விஷயத்துக்கு தான் நம்ம ஆளுங்க போய் கோட்டு போட்டு அங்க நின்றுருக்காங்க வச்சு, ஒரு இந்திய சட்டசபையிலேயே ஒரு கோட்டு போட்டு ஒரு அரசியல்வாதி இதுவரைக்கும் நான் பார்த்தது முதல் முறையாக நான் பார்த்ததே இல்லை. இது மாற்றமா அப்படின்னா மாற்றம் தான். புரியுதுங்களா? இந்த மாற்றத்தை தான் மக்கள் எதிர்பார்த்தாங்களா அப்படின்னா அது எனக்கு தெரியல. ஒரு கோட் ஷூட் போட்டது ஒரு தப்புன்னே நான் சொல்ல வரலங்க, இது மாற்றம். புரியுதுங்களா? ஆனா மக்கள் எதிர்பார்த்த மாற்றம் இந்த மாற்றமா அப்படின்னு எனக்கு தெரியலங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? ஓகே, லஞ்ச ஊழல் ஒழிப்போம் அப்படின்னு சொல்றீங்க, ரைட்டு. ஒரு டிரைவிங் லைசன்ஸை ஆன்லைன்ல அப்ளை பண்றோம். அப்ளை பண்ணோனையும் அவங்க உடனே கொடுத்துருவாங்க அப்படின்னு. ஓகே, எல்லாமே லஞ்சம் கொடுக்காம வாங்கிட்டு வர்றோம் அப்படின்னு முடியுமா? மேதகு ஜோசப் விஜய் வந்து ஒவ்வொரு ஆர்டிஓ ஆபீஸ்லயும் போய் அது இது பண்ணுவாரா? ஒன்றும் இல்லை. பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்னது போக இப்ப நேற்றைய தினத்திலேருந்து பாட்டிலுக்கு 20 ரூபா. ஏன்னா கஜானா காலி ஆயிடுச்சு இல்லையா? அந்த கஜானாவை முழுசாக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சிக்காக பாட்டிலுக்கு 20 ரூபான்னு ஒண்ணு சொல்றாங்களே, இதெல்லாம் சொல்றாங்களேன்றீங்களா? இல்ல சொல்றத வச்சுதான் நம்ம இப்ப செய்தியா தானே நம்ம கேட்க முடியும். நான் போய் பாட்டில் வாங்கி குடிக்கிறேன்னா என்ன? நான் வந்து இப்ப நான் கையில காசு இல்ல, நான் பிச்சை எடுத்துட்டு இருக்கேன், நான் சோத்துக்கே இங்க வக்க எடுத்தவனா வாழ்ந்துட்டு இருக்கிறப்ப நான் எங்கிட்டு பாட்டில் வாங்கி குடிக்கிறது? ஆமா, அதனால நான் பாட்டில் வாங்கல. வாங்கினவன் சொல்றான் 20 ரூபா ஜாஸ்தியா வாங்குறாங்க அப்படின்னு. ஆமா, அதுவும் நேத்துல இருந்து நடக்கிறதா சொல்றான். இதுக்கு நம்ம என்ன சொல்ல முடியும்? 10 ரூபாயே அதிகமா வச்சு வித்தீங்க, இப்ப 20 ரூபா விற்க 150 ரூபா வாங்குற ஒரு சரக்கு 160 ரூபா தான் வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப 170 ரூபா ஆயிருக்கு. 150 ரூபா சரக்கு இப்ப 170 ரூபாய். பாட்டிலுக்கு 10 ரூபான்னு இவர் பாடுனாரு, இப்ப பாட்டிலுக்கு 20 ரூபான்னு பாடுற சூழ்நிலைக்கு இருக்குது. இதெல்லாம் எந்த விதத்துல? இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, இதெல்லாம் ஊழல் இல்லையா? அப்படின்னா எது ஊழல்னு கொஞ்சம் சொன்னா தெரியும். நாங்க அதாவது எது ஊழல் அப்படிங்கறத கொஞ்சம் சொல்லிட்டா அதுக்கு தகுந்த இதெல்லாம் ஊழல் இல்லை அப்படிங்கறது மாதிரி நாங்க புரிஞ்சுப்போம். ஆமா, அதனால தனித்தனியா கொஞ்சம் மேதகு ஜோசப் விஜய் அவர்கள் கொஞ்சம் தனித்தனியா பிரிச்சு சொன்னா நல்லா இருக்குங்கிறது தான் ஐடியா. நம்ம வந்து ஒரு முதல் குடிமகன் அப்படிங்கறதுனால எல்லாத்துக்குமே அவர்கிட்ட போய் நிக்க முடியாது. இப்ப என் பொண்டாட்டி தோசை சுட்டு கொடுக்கலங்கிறதுக்காக நான் போய் மேதகு ஜோசப் விஜய்கிட்ட போய் நான் கேட்க முடியுமா? நான் என் பொண்டாட்டி ஏன் தோசை சுட்டு கொடுக்கலன்னு? சில விஷயங்கள் நாமளே சரி செஞ்சுக்கணும் இல்லையா? ஆமா, காசு வரல, கஜானா இல்ல அப்படிங்கிறப்ப அப்ப நம்மளே வந்து ஓகே, இனிமேல் எதுவும் வராது, நம்ம உழைச்சு நம்ம சாப்பிட்டுக்கணுங்கிற ஓசியில எவன்ட்டையும் எதையும் எதிர்பார்க்க கூடாதுங்கிற மனநிலையை நமக்கு ஏற்படுத்திக்கிட்டாங்க. எதையும் இந்த கிளவியெல்லாம் எல்லாமே வந்து இந்த என்ன சொல்றது, ரெண்டாவது வந்து ஒரு ரொம்ப அறிக்கையில முக்கியமான ஒரு மேட்டர் என்னன்னா, பெரும்பாலும் எல்லா கண்ட்ரிலையுமே முதியோர் பென்ஷன்ங்கிறத கொடுப்பாங்க.
ஆமா, இங்க வந்தோனியுமே வர்றதுக்கு முன்னாலேயே முதியோர் பென்ஷன்ங்கிறது ஒண்ணு கிடையாது. 60 வயசுக்கு கீழே இருக்கிறவனுக்கு தான் எல்லா அடிப்படை உரிமைகளும் கிடைக்குது. 60 வயசுக்கு மேல போனா அவங்களுக்கு எதுவும் கிடைக்கல. அவங்க தான் இனிமேல் உழைச்சு சாப்பிடணும். ஆமா, 60 வயசுக்கு மேல அவங்க உள்ளவங்க. அவங்களுக்கு தான் உழைப்புக்கான வேலை கொடுக்க, அவங்களுக்கு தான் இப்ப வேலை கொடுக்கணும். ஆமா, அவங்களுக்கு தான் உழைக்கிறதுக்காக அவங்களுக்கு கத்துக் கொடுக்கணும். ஆமா, அவங்களோட நல்ல ஊட்டச்சத்தெல்லாம் உணவெல்லாம் கொடுத்து அவங்கள கொஞ்சம் வேலை செய்யறதுக்கு தெம்பா இருக்க வைக்கணும். அதனால 60 வயசுக்கு மேல போனவங்களுக்கு நம்ம வேலை கொடுக்கறதுக்கு இவங்க ரெடி ஆகணும். என்ன மாதிரி வேலை எல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத கொஞ்சம் சம்பளம் கூட்டி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். இதெல்லாம் மேதகு ஜோசப் விஜய் அவர்கள் இதெல்லாம் ரொம்ப அறிவுபூர்வமா யோசிச்சு இந்த பிரகடன அந்த அறிக்கையை தேர்தல் அறிக்கை. தேர்தல் அறிக்கையை கொடுத்திருக்காருன்னா, அப்ப அந்த அறிக்கையை படிக்கிறப்போ நம்ம ஆச்சரியமா இருந்தது. ஆமா, எவ்வளவு காலத்துக்கு வயசாயிட்டு உட்காந்து படுத்தே கிடக்குறாங்க. ஒவ்வொரு வீட்லயும் வயசானவங்க அப்படியே படுத்தே கிடக்குறாங்க. இந்த படுத்து கிடந்துட்டு சோறு வரைக்கும் சாப்பாடு வரைக்கும் கொண்டு போய் அவங்கள்ட்ட தட்டுல போட்டு வச்சு கொடுக்கணுங்க. கை கழுவுறது தட்டிலே கழுவுறாங்க. இந்த வயசானவர்கள்லாம் எவ்வளவு 60 வயசுக்கு மேல போனாவே இவங்க எல்லாம் வீட்டுல உட்காந்துட்டு பண்ற அட்டம் இருக்க அவ்வளவு கொடூரமான ஆட்டம். ஆமா, நம்ம நினைக்க வேண்டியது கடவுளே இவங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு போக கூடாதா அப்படிங்கிற. அதனால நான் என்ன சொல்றேன்னா, எப்படி திருச்செந்தூர் முருகன்ட்டையும் பாபாகிட்டையும் வேண்டி இவர் முதலமைச்சர் ஆனாரோ அதே மாதிரி இந்த பெருசுங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம எல்லாரும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம். சார், இப்போ அவர் ஆட்சி வந்துட்ட பிறகு பொதுமக்களுடைய பேச்சு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, விஜய் மக்களின் தலைவர், மக்களின் தலைவரா இருக்கிறாரு. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் இந்த மாதிரி தான் எல்லாருமே பேசியிருந்தாங்க. எம்ஜிஆர் தான் மக்களின் தலைவர், ஏழைகளின் தலைவர் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஆனா இப்போ அட் பிரசன்ட் இவரு எம்ஜிஆர் மாதிரி ஆட்சி பண்ண போறாரு, எம்ஜிஆர் எப்படி மக்களுக்கு நல்ல திட்டம் எல்லாம் செஞ்சாரோ அதே மாதிரி செய்வாங்க, அந்த மாதிரி தானே ஒரு நம்பிக்கையோட இருக்காங்க. இல்லைங்க, எங்கேயுமே ஒரு விஷயம் நீங்க நல்லா பாருங்களேன். எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்ட அதே காலகட்டங்கள்ல கொஞ்சம் ஓட்டுல எம்ஜிஆர் ஜெயிச்சிருக்காரு, கொஞ்சம் ஓட்டுல கருணாநிதி தோத்துருக்காரு. இதான் வரலாறு. புரியுதுங்களா? இன்னைக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு 2 பங்கு மக்கள் தான் இவருக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க. அடுத்தாப்புல இருக்கிற ஒரு 2 பங்கு மக்கள்ல 3 பங்கு மக்கள், என்ன சொல்ல போனா 3 பகுதி மக்கள் இவரை முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்வழியே வரல. புரியுதுங்களா? அதனால இவரு யாருக்கு கொடுப்பாரு? எந்த மக்களுக்கு? இவரை சார்ந்த மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா? இவங்க சட்டத்துல ஒரு விஷயத்தை ஏற்றி அந்தந்த இவங்களோட ஜெயிச்ச தொகுதின்னு இருக்கு இல்லையா, இவங்களை நம்பி ஓட்டு போட்டு இவங்க தான் வரணுங்கிற தொகுதிக்கு கொடுப்பாங்களா, இல்ல மற்ற தொகுதிக்கும் கொடுப்பாங்களா? இப்ப மு.க. ஸ்டாலின் ஐயா இருந்தாரு. இன்னைக்கு இந்தியாவிலேயே ஒரு பிரமாதமான ஒரு தொகுதினா அது கொளத்தூர். அப்போ அவரோட தொகுதிக்கு அவர் பயங்கரமா பண்ணிருக்காரு இல்லையா? அது மாதிரி இப்ப இவங்க எல்லாருமே ஜெயிச்ச தொகுதிக்கு தான், இவங்க ஜெயிச்ச தொகுதிக்கு தான் பண்ணுவாங்க அப்படின்னா மற்ற தொகுதிக்கெல்லாம் என்ன பண்ண போறாங்க? ஏன்னா மற்ற தொகுதி எல்லாருமே எதிரிகள் தானே. எதிரி கட்சியில இருக்கிறவங்க எல்லாருமே எதிரி தானே. இப்ப எல்லாருமே இவங்களை ஜெயிச்ச வச்சவங்க எல்லாருமே தூயவர்கள், தூய சக்தி. இப்ப இவங்களுக்கு எதிரான ஓட்டு போட்டு, புரியுதுங்களா? இப்ப என்னது, இப்ப திமுக காரன் ஜெயிச்சிருப்பான் இல்லையா, ஏடிஎம்கே காரன் ஜெயிச்சிருப்பான் இல்லையா, இவங்க எல்லாருமே எதிரிகள் தானே, எதிரி கட்சி தானே, தீய சக்தி தானே. அப்ப தீயவர்களுக்கு இந்த நாட்டோட அங்ககமா இருக்கிறவங்களுக்கு தீய சக்திக்கு எதுவும் பண்ணாம விட்டுருவாங்களா? எனக்கு அதோட கொஸ்டின்லாம், அதாவது $1 மில்லியன் கொஸ்டின்ஸ். இதுக்கெல்லாம் என்ன மாதிரி இவங்க சொல்ல போறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா மக்களே வெவ்வேறா பிரிஞ்சு இருக்காங்களே. இல்லையே, நேத்தே அவர் என்ன சொன்னாரு தலைவர் விஜய், சாரி முதலமைச்சர் விஜய் என்ன சொன்னாரு? சரி சார், மேதகு ஜோசப் விஜய் போதுமா? ஓகே, அவர் என்ன சொன்னா, தமிழ்நாட்டுல இருக்க ஒவ்வொரு குடிமக்களும் என்னுடைய மக்கள் அப்படின்னு தானே சொல்லியிருக்காரு. அப்படி பார்க்கும்போது நீங்க சொல்ற மாதிரி ஜெயிச்ச தொகுதிக்கு மட்டும் தான் நன்மை செய்வேன், ஆப்போசிட் எதிர்கட்சியில இருக்க தொகுதிக்கு செய்ய மாட்டேன் அப்படி சொல்லவே இல்லையா? இல்ல, குடிமக்கள்ங்கிறத நீங்க விளங்கிக்கணும், நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். அவர் குடிமக்களுக்கு எல்லாமே என்னுடைய மக்கள், அதான் என்னோட குடிமக்கள் அப்படின்னா அதாவது உங்களுக்கு தண்ணி அடிக்கிறவனும் குடிக்கிறவன் தான். புரியுதுங்களா? மக்களுக்கும் இங்க நாட்டுல குடி இருக்கிறவனும் குடிமக்கள் தான். அந்த குடியா இந்த குடியாங்கிறத அதை விலைக்கு தனியா சொல்லலையே. என்னுடைய மக்கள் அப்படி சொன்னா ஓகேவா? அதான் தமிழ்நாட்டு மக்கள் என்னுடைய மக்கள், ஒரு நான் சிறந்த தலைவனா இருப்பேன் அப்படிங்கிறாரு. முதல்ல இவர் தமிழரா சார்? அந்த அளவுக்குலாம் நம்ம இல்ல, அந்த அளவுக்கு போகணும் இல்ல. முதல்ல இவர் தமிழரா? இது வரைக்கும் சொல்லுங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டை தமிழன் ஆண்டானா? இதுக்கு முன்னாடி ஆண்டவங்க யாரு? தெலுங்குக்காரங்க. அதுக்கு முன்னாடி மலையாளம் தான்.
அதுக்கு முன்னாடி சமஸ்கிருதம். ம். அப்ப இதுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கேள்வி கேக்குறீங்க? அததான் சொல்றேன். ம். தமிழர்கள் என்னைக்குமே நம்மள நாம ஆளக்கூடாதுங்கிறதுல அவன் தெளிவா இருக்கிறவன். இந்த ம். சமுதாயம் வந்து இது யாரோட தப்பு? யாரோட தப்புங்கிறதுனா அததான் சொல்றேன். ம். வந்தாரை வாழ வைக்கும். தமிழ்நாடு. ஆமா, இருப்போரை விரட்டி அடிப்போம். புரியுதுங்களா? வந்தாரே வாழ வைப்போம், இங்க இருக்கிறவங்கள விரட்டி ஆ, அடிப்போம். இதுதான் நடந்துச்சு. ஆமா. ம். அதனால வந்து இவர் வந்து என்ன நம்ம தமிழ் மக்களுக்காக கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு நம்ம இன்னைக்கு வாழ்க்கை வந்து நம்ம வாழ்க்கை வாழ போறோம். என்னைய வாழ வைக்கிறதுக்காக ம். வேற்று மாநிலத்தவர்கள் தான் எங்களை வந்து வாழ வைக்கணும். நாங்க வாழ மாட்டோம். தமிழர்கள் ஆமா. வாழ மாட்டாங்க அப்படிங்கிறீங்க. ஆமா, தமிழுக்காக தமிழ் தேசியம் பேசுன ஒரு ஆள் வந்து டெபாசிட்டே இல்லாம இருக்காரு தெரியுமா? ஆமா சார். கருத்து ஆமா, கணிப்புல கூட அவர் பேர் வரல சார். கருத்து கணிப்புல கூட. அவரோட பேரோ அவரோட சின்னமோ எதுவுமே வரல. ஆமா, அரசியல்ல நீ காணா போயிருவ அப்படின்னு அவர் நிறைய இடத்துல சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப கடைசியில அவரு அவரே எங்கன்னு காணாம போயிட்டாரு. அவரு எங்கன்னு தேட வேண்டியதா இருக்கு. சரி சார், இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு வந்து எல்லாருமே எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கெல்லாம் வந்து பதவி ஏற்றாங்க. தாவேகா கட்சியில இருக்கிறவங்களும் பதவி ஏற்றிருந்தாங்க. அதுல ஹைலைட்டா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எதிர்க்கட்சியில இருந்துட்டு எம்எல்ஏவா உதயநிதி ஸ்டாலின் அவங்க பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சேகர் பாபு, எடப்பாடி, ஓபிஎஸ் இப்படி எல்லாருமே எதிர்க்கட்சியா ம். பதவி ஏற்றுக்கிட்டாங்களே. இவங்களுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும் விஜய் மீது? விஜய் மீது எந்த அளவுக்கு அவங்களுடைய பார்வை இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன பார்வை? ஆளுங்கட்சி இவங்க. ஆமா, எதிர்க்கட்சி என்ன, இவங்க ஏதாவது ஒண்ணு தீர்மானத்தை நிறைவேற்றினாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சா சைலண்டா இருப்பாங்க, பிடிக்கலைன்னா எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ம். ஆமா, அதான் நடக்க போகுது இதுல. தாக்கம் எப்படி இருக்கும்னு கேக்குறேன். நான் இதுக்கு முன்னாடி வந்து திராவிட கட்சிகளே ஆண்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. நம்ம காலங்காலமா அதான் பார்த்துட்டு வரோம். முதல் முறையா வேற்று கட்சி, வேற்றாள் இல்ல, ஆட்சி இது வந்து பண்றாரு. அதனுடைய இது வந்து எதிர்பார்ப்பு. நீங்க என்ன மாதிரி கேள்வி கேக்குறீங்க தெரியல. இப்ப வந்து திரு மேதகு ஜோசப் விஜய் அவர்கள் நிறைய படத்துல துப்பாக்கியை புடிச்சுதான் எதிரிகள் எல்லாத்தையும் சுட்டு வீழ்த்தினாரு. ம். ஆமா, அவரு எதிர்த்து ஏதாவது பண்ணா உடனே சாட்டையை எடுத்து அடிப்பாரு, ம். இல்லாட்டினா ஃபைட் பண்ணுவார், பயங்கரமா ஃபைட் பண்ணி அடிச்சு தூள் கிளப்புவாரு. ம். ஆமா, அதே விஷயத்த சட்டமன்றத்துல பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. இந்த பறந்து பறந்து ட்விஸ்ட் அடிச்சு சார் கீழே வார்த்தையால விழுவுறது. அடிப்பார் சார். வார்த்தையால் அடிப்பாரு. வார்த்தையால. அப்ப வார்த்தை என்ன கண்ணா புண்ணான்னு இந்த வேற மாதிரிலாம். அந்த பீப் சவுண்ட்லாம் இல்ல. உடனே நீங்க அங்க ஓ, போயிடாதீங்க. வார்த்தையால ஏன்னா அவர் அப்படிலாம் ஒரு முதல்வர். சபை இல்ல. நாகரிகம் அவருக்கு தெரியும். இல்ல, வார்த்தைகளை அடிப்பாருனோனையும் நம்ம இப்ப வந்து ஒரு சேரிக்கு போறோம் அப்படின்னா ஏதாவது அந்த மாதிரிலாம் இல்ல கண்ணா சார். புண்ணான்னு நம்மள இல்ல இல்ல. திட்டுறாங்கல்ல, இல்ல அது சார். மாதிரி வார்த்தை பிரயோகங்கள் அப்படி பண்ணுவாரான்னு நான் இல்ல கேக்குறேன். அப்படிலாம் ஒண்ணும் பண்ண மாட்டார் சார். ஆஹ். அவர் முதல்வர் சார். ம், ம். நீங்க என்ன வேற மாதிரி அவரை நினைக்கிறீங்க? இன்னுமா அவர் ஒரு சினிமா நடிகராவே பாக்குறீங்க. இல்ல, அவர் ஒரு அப்படியெல்லாம் முதல்வர் சார். பாக்கல. ஐயோ, ஒரு விஷயம், ம். தமிழ்நாட்டுலன்னு இல்ல, இந்த உலகத்திலேயே என்ன அளவுக்கு எவனுமே அவருக்கு மரியாதை கொடுக்கல. நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். மேதகு ஜோசப் விஜய்ங்கிற அப்படி நான் பேசிட்டு இருக்கேன். புரியுதுங்களா? மேதகு. ஆஹ், ம். மேதகுங்கிறது ஒரு சாதாரண கிடையாது. ம். கடவுளுக்கு நிகரான மரியாதை கொடுக்கிற இடம் அது. ம். புரியுதுங்களா? அப்ப அந்த மரியாதையை தான் அவருக்கு கொடுக்குறோம். நான் கொடுக்கிற மரியாதைய அவங்க சக தொண்டர்கள் எவனுமே இது வரைக்கும் ஒரு போஸ்டர்ல மேதகு ஜோசப் விஜய்னு ஒரு போஸ்டர் அடிச்சிருக்கானா சொல்லுங்க? முதல்வர் தான் நாங்க போட்டிருக்கோம். அதான் முதல்வர்னா முதலமைச்சர், முதல்வர். முதலமைச்சர்னா இதுக்கு முன்னால யாரு முதலமைச்சரு? அதுக்கு முன்னால இருக்காங்கல்ல. முதல்வர்னா 1000 பேர் வருவாங்க. இன்னைக்கு இப்ப அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் இவர் வரலன்னா வேற ஒருத்தன் தானே முதலமைச்சரு. ஆனா மேதகுங்கிறது யாரு? இவருக்கு மட்டும் தான் வருமா? ஆ? இவருக்கு மட்டும் தான். அப்படிதாங்க இருக்கணும். இப்ப இது வரைக்கும் மேதகா இருந்தது யாருங்க? ம். சொல்லுங்க. இது வரைக்கும் மேதகா இருந்தது யாரு? அதான் நீங்க சொன்னீங்களே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஆ, பிரபாகரன் ஐயாவை சொன்னீங்க. ஆ. ம். இது வரைக்கும் மேதகுன்னா அவரு தானே. இனிமேல் மேதகுன்னா இவரும் தான் மேதகு. ம். ஆமா, ம். நான் சொல்றேன். இந்த தைரியம் கிடையாது. புரியுதுங்களா? இந்த தைரியங்கிறது மேதகுன்னு போட்டு ம். ஒரு பிரிண்ட் அடிச்சு நம்ம தலைவருக்கு ஒட்டணுங்கிற ஒரு தைரியமே இப்ப இருக்கிற ம். தமிழர்களுக்கு கிடையாது. ம். ம். ஆமா, சீரியஸா இவங்கெல்லாம் பயந்து போய் கிடக்குறாங்க. சரி. அப்ப வந்து எதிர்க்கட்சி வந்து ஆப்போசிட்டா அவங்கள வந்து டாமினேட் பண்ணுவாங்கன்னு சொல்ல வரீங்க. ஒரு 6 மாசம் டைம் கொடுத்திருக்காரு முன்னாள் முதல்வர். 6 மாசம் யாருக்கும் டைம் கொடுக்க முடியாதுங்க. டைம் மீன்ஸ் நீங்க எப்படி பண்றீங்க? நான் அது வரைக்கும் உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்ல அதெல்லாம் சொல்லியிருக்காரு. டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் ஒண்ணும் அது மாதிரிலாம் ஒண்ணும். 6 மாசம் பாருங்க. பாக்குறப்ப மக்களுக்கு சொல்றது என்னன்னா, அவர் சொன்னது மக்கள்கிட்ட பேசினார். இது மேதகு ஜோசப் விஜய் உங்களுக்கு 6 யார்கிட்ட மாசம் டைம் தான். நேரடியா அப்படி பேச முடியாது இல்லையா? அதான் சொல்றேன். ம். அவங்க வந்து 6 மாசங்கிறது ம். மக்களுக்கு கிடைக்கப்படுறது, இந்த இலவசம் இதெல்லாம் வந்து ஒரு 6 மாசத்துக்கு நீங்க காத்திருங்கிறத அவரும் நேரடியா சொல்லாம ஒரு மறைமுகமா சொல்லியிருக்காரு. ம். 6 மாசத்துக்கு அப்புறமும் கிடைக்கல அப்படின்னா இவங்க வந்து சம்பாதிக்கிறதுக்கு முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நாட்டை கொண்டுகிட்டு போறாங்கன்னு தான் அர்த்தம். ம். ஏன்னா ஆல்ரெடி கஜானாவுல இல்ல அப்படின்னா இது இவங்க ஆட்சி தானே இல்ல,
ஸ்டாலின் வர்றப்பையும் அங்க கஜானாவில் கஜானா ஒண்ணும் காலி. இல்ல. நீங்க நாட்டோடையும் நாட்டோட வருமானத்தையும் எப்படி பெருக்க போறீங்க? நீங்க கோட் சூட்டு போட்டு ஒரு அமெரிக்க வாழ் கலாச்சாரம் மாதிரி நீங்க காட்டுறீங்க அப்படின்னா, கோட் சூட் போட்டவன் பணக்காரன் அப்படின்னா, பாக்கெட்ல பணம் இல்லாம கோட் சூட்டு போட்டு ஒரு பிரயோஜனம் இல்லையே. புரியுதுங்களா? ஃபிளைட் டிக்கெட்டுக்கு காசு வாங்கணும். டிக்கெட் இருந்தானே ஏறி போக முடியும். கோட் சூட் மட்டும் போட்டுக்கிட்டு நான் அமெரிக்கா மாதிரி இருந்துட்டா உடனே என்னை அமெரிக்கா அமைச்சிருவானா என்ன? சார், கடைசியா ஒரு கேள்வி மட்டும் கேக்குறேன் சார். ம். இப்போ ம். விஜயோட இந்த ஆட்சியில இப்ப இருக்க இவரு கூட இருக்க பல எம்எல்ஏக்கள் இவர் பண்ணக்கூடிய ஒரு ஆட்சியில ம். இவரு எதிர்பார்க்கக்கூடிய சவால்கள் என்ன? ம். இதனால மக்களுக்கு வரக்கூடிய ஆபத்து என்ன உங்களுடைய பார்வையில்? இல்லைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பணம் வந்து எப்போ வேணுமாலும் ஒரு மனுஷன் சம்பாரிச்சுக்கலாம். வரும், போகும். அதை பத்தி ஒரு பிரச்சனையே இல்ல. ஏன்னா இன்னைக்கு பைக்ல போறோம், நாளைக்கு நடந்து போவோம், சைக்கிள்ல போவோம். அதான் வீழ்ச்சி. பட் ஆனா நான் பேசிட்டு இருக்கிற மொழி இருக்கு இல்லையா? அந்த மொழி அழிப்பான விஷயத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. ஒரு இதுவரைக்கும் இருந்தவர்கள் எல்லாமே அந்த மொழியை காப்பாத்திட்டு இருந்தாங்க. பட் மும்மொழி கொள்கை வரக்கூடாதுங்கிறத இதுக்கு முன்னால இருந்த அரசாங்கம் ரொம்ப முனைப்பா இருந்தாங்க. அதனால மத்திய அரசுகிட்ட இருந்து இவங்க காசுங்கிறதே வாங்கல. எத்தனையோ 1000 கோடி மத்திய அரசு நமக்கு தர வேண்டிய இடத்துல இருக்குது. இப்ப அவங்கள்ட்ட இருந்து நம்ம சுத்தமாவே வாங்கல. அந்த நிதியை நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அதை வாங்கணும் அப்படிங்கிறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மும்மொழி கொள்கையை உள்ளார கொண்டு வருவாங்க. இந்த மும்மொழி கொள்கைக்கும் தமிழுக்கும் அழியறதுக்கு என்னப்பா சம்பந்தம் அப்படின்னா, இன்னைக்கு கொஞ்சம் தமிழ் உயிரோட இருந்துட்டு இருக்கிறதுக்கு காரணமே கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ். இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் நீங்க வந்து செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணு இல்லாம இருக்குது. மற்ற எல்லா ஸ்கூல்லையுமே உங்களுக்கு பிரைவேட் ஸ்கூல்ல வந்து 2வது பேரண்ட்ஸ் கிட்டையும் தான் புள்ள வந்து தமிழை பேசக்கூடாதுங்கிற ஒரு மனநிலையில இருக்கிறாங்க பெரும்பாலானவர்கள். உங்களுக்கு பிரைவேட் ஸ்கூல்ல குழந்தைங்களை படிக்க வைக்கிற அத்தனை பேருமே தான் பிள்ளைக்கு அனதர் லாங்குவேஜ் ஒண்ணு தெரிஞ்சிருக்கணுங்கிற ஆசைப்படுறாங்க. இன்னொரு லாங்குவேஜை தெரிஞ்சுக்கணுங்கிறது தப்பு இல்லை. ஆனா என் லாங்குவேஜ சுத்தமா தெரியாம இன்னொன்னு தெரிஞ்சுக்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் தப்பு. சோ மும்மொழி கொள்கை வர்றப்ப இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, ஆல்ரெடி இருமொழி கொள்கையில ஸ்கூல்ஸ் இருந்துட்டு இருக்கு. இங்கிலீஷ், தமிழ். ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் இது 3 மொழி வந்துருச்சுன்னா நீங்க ஃபர்ஸ்ட் வர்றப்ப ஆப்ஷன் கொண்டு உள்ளார வருவாங்க. ஆப்ஷன்ல இப்ப இன்னைக்கு முழுசா ஒரு 100 பேர் படிக்கிற 100 பேரும் இன்னைக்கு கட்டாயம் தமிழ் படிச்சாகணுங்கிற நெசசரியில இருக்குது. அப்ப என் தமிழ் சமூகம் இன்னும் சாகவில்லை, வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. இப்ப மும்மொழி கொள்கை வச்சுட்டா நீங்க தமிழும் எடுக்கலாம், ஹிந்தியும் எடுக்கலாம் அப்படின்னு நீங்க ஆப்ஷன்ஸ் வச்சுக்கிறீங்க. அப்படிங்கிறப்ப ஒரு 50 பேர் ஹிந்தியை எடுத்துக்கிட்டாங்க. அப்ப என் தமிழ் சமூகம் ஒரு 50 பேரை வச்சுதான் இருந்துகிட்டு இருக்கு. அப்ப அடுத்த 50 பேர் இந்திக்காரனா மாறுறான். அந்த மீதி இருக்கிற 50 காரனும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்திக்காரனா மாற மாட்டான்னு என்ன நிச்சயம்? ஆல்ரெடியே தமிழ் வந்து மெல்ல மெல்ல செத்து கொண்டு இருக்கிறது. அந்த ஒரு இதுக்கு இந்த அரசாங்கம் கண்டிப்பா பணம் வேணுங்கிறதுக்காக மும்மொழி கொள்கையை மட்டும் உள்ளார விட்டாங்கன்னா இவங்க தமிழ் மொழிக்கு செய்யற ஒரு தேச துரோகம்னு இல்ல, மொழி துரோகம். தேசத்துக்கு இவங்க ஒரு காலத்திலும் துரோகம் பண்ண மாட்டாங்கன்னு நம்பிக்கை அது எங்களுக்கு இருக்கு. நீங்க சம்பாதிச்சாலும் சரி, சம்பாதிக்காட்டாலும் சரி, அது எங்களுக்கு இல்ல. ஏன்னா இன்னைக்கு நீங்க வேலைக்கு போய் சாப்பிட்டாதான் உங்களுக்கு சாப்பாடு. அதே மாதிரி நான் இன்னைக்கு கார் எடுத்துட்டு வர்றேன் அப்படின்னா எனக்கு பெட்ரோல் நான் சம்பாரிச்சு போட்டாதான் அதுக்கு பெட்ரோல். இது மேதகு ஜோசப் விஜய் வந்து இதுக்கு நம்ம கொடுக்க போறது வேண்டிய அவசியம் நமக்கு இல்ல. புரியுதுங்களா? வசதி வாய்ப்பு போய் இங்க தேவையில்லை. மொழி உணர்வு வேணும். இந்த மொழி உணர்வு இவங்கள்ட்ட இருக்குமா அப்படின்னா, தமிழன் அப்படின்னு டைட்டில் வச்சுக்கிட்டாப்புல நம்ம தமிழை காப்பாத்திட்டோம்னு சொல்ல முடியாது. புரியுதுங்களா? நீங்க தமிழை எப்படியெல்லாம் நம்ம காப்பாத்துறோம் அப்படின்னா, ஒரு தை மாசம் பொங்கல் வருது, அந்த பொங்கலுக்கு ஒரு வேட்டி சேலை கட்டி நம்ம பாரம்பரியத்தை கொண்டாடிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் இந்திய அரசியல்ல, தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு பாரம்பரிய உடைய தமிழர்களோட பாரம்பரியமா நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறது வேட்டி சட்டைன்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். அது மாதிரிதான் இது வரைக்கும் அரசியலை நம்ம பார்த்துருக்கோம். திடீர்னு கோட் பேண்ட்லாம் சூட்லாம் போடுறப்ப இத மாற்றம் தான் நல்லா இருக்கு, பார்க்க சூப்பரா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு படத்தை நாம எப்படி ஒரு ஹீரோவை பாக்குறோமோ அதே மாதிரி ஒரு ஹீரோவா தனித்துவமா தெரியுது. அந்த ஹீரோவனால என் மொழிக்கு பாதுகாப்பா இல்ல பாதகம் அப்படிங்கிறது இவரோட ஆட்சியில மும்மொழி கொள்கையை உள்ளார கொண்டு வர்றாரா வரலையாங்கிறது பொறுத்துதான் இது ஆபத்தா இல்ல தெரியல. கண்டிப்பா சார், நிறைய விஷயங்கள் மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து மேதகு ஜோசப் விஜய் அவர்களுடைய ஆட்சி எப்படி இருக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.